பங்குதாரர் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்களுக்கு கார்த்திக். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சார்ட்டில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப் இருக்குது. பார்ஸ் இருக்குது, கேண்டில்ஸ் இருக்குது, ஹேலோ கேண்டில்ஸ் இருக்குது, வால்யூம் கேண்டில்ஸ் இருக்குது, லயன் இருக்குது, லயன் வித் ஆரோ இருக்குது, லயன் வித் மார்க்ஸ். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ட் டைப்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். இது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. புரியுதா? இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இது பை ட்ரெண்டை நீங்கள் எடுத்துருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் செல் ட்ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை நான் காமிக்கிறேன். செல்லிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே நீங்கள் எடுத்துருக்கலாம். இதை நீங்கள் செல்லிங்காக எடுத்துருக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து ஸோ இதை நீங்கள் செல்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 விஷயங்க. ஒன்று, மார்க்கெட் ஏறும்போது விற்கணும், இறங்கும்போது வாங்கணும். இந்த 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக நஷ்டப்படாமல் நீங்கள் சம்பாதிக்கணும். சரி, ஓகே. அடுத்து, மார்க்கெட்டில் எந்த இடத்துல நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்றைக்கோ எப்போயாச்சும் ரேராக நடக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி போகும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த லைன் தாண்டியோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைன் தாண்டியோ வெளியே வரும்போது தான் எக்ஸிட் பையோ செல்லோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்கேஸ் பை எடுத்திருப்பீங்க, எந்த இடத்துல போய் பை எடுத்திருப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் பை எடுக்கவே கூடாது. இந்த இடத்துல பை எடுக்கும்போது என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அகைன் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும்? மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கவே கூடாது. இந்த 2ஐயும் தாண்டி வெளியே வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த என்ட்ரி கன்சாலிடேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் 2 என்ட்ரி தான். ஒன்று அப் ட்ரெண்டாக இருக்கணும், இல்லாட்டினா டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். கிளாரிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரி, இது மார்க்கெட்டுடைய அப் என்ட்ரி டவுன் என்ட்ரிக்கு நான் இப்போ பேசிக்காக இந்த வீடியோ போடுறேன். அடுத்து அடுத்த வீடியோவில் வித்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ப்ளஸ் இண்டிகேட்டரோட பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.